ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ட்ரீம் கேக் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து 5-in-1 டார்ட்டி கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி நான் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே நான் கேக்கு செய்து ரெடி பண்ணி வேறு எடுத்துட்டேன். ஆனால் வீடியோ எடிட்டிங் வந்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் கிடைக்கல. அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணலை, இன்னும் பேலன்ஸ் கிடக்குது. நான் இந்த 1 வீக்கில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே விஏஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பேக்கிங் கிளாஸ் ரிலேட்டடாக என்னை காண்டாக்ட் பண்ணோன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 5-in-1 டார்ட்டி கேக் இல்லை ட்ரீம் கேக் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். செய்கிறதுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது 1/2 kgக்குள்ள ட்ரீம் கேக் ரெசிபி. ஸோ இதில் வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ செய்து காமிக்க போகிறது பார்த்திங்கன்னா சாக்லேட் ட்ரீம் கேக்கோட ரெசிபி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சாக்லேட் ஸ்பாஞ்சு செய்துக்கலாம். அதுக்குள்ளே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம். மைதா 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இனி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 6 inch பேக்கிங் டின் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம ஒரு க்ளீனான பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு கூட 1/8 டீஸ்பூன் சால்ட் அண்ட் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இந்த 3ஐயும் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் பவுடர் சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கிரானுலேட்டட் சுகர் எடுக்கிறதா இருந்தால் அந்த 1/2 கப் ஃபுல்லாக எடுக்காமல் 3/4 அளவுக்கு எடுத்தால் போதும். ஸோ சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எக் நல்லா ஃப்ளஃபியாக ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஷார்ட்டாக ப்ரொசீஜர் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பாஞ்சு செய்கிறது வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதில் ஷார்ட்டாகவே கொடுக்குறேன். இந்த மாதிரியாக பேட்டர் நல்லா ஃபோல்ட் ஆகி வரணும். இதை தான் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறது. இந்த ஸ்டேஜுக்கு நமக்கு எக் நல்லா பீட் ஆகி கிடைக்கணும். இதில் இனி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இனி இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள மில்க்கும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இனி இந்த பேட்டர் நம்ம டின்னில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேட்டர் ப்ரிப்பேராக ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஓடிஜி இல்லைனா அவன் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஸோ ஓடிஜி இல்லைனா பார்த்தீங்கன்னா 160 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் போடணும். அவனில் பண்ணுறீங்க அப்படின்னா 160 டிகிரிக்கு ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. அதுவே கேஸ் ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லையா ப்ரீஹீட் போட்டுவாங்க 10 மினிட்ஸ். பேட்டர் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஓடிஜியில் 160 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கணும். அதுவே ஓவனில் பண்ணுறதா இருந்ததுன்னா 140 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். கேஸ் ஸ்டவ்வில் ரொம்ப லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஸ்பாஞ்ச் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. இதை டீமோல்டு பண்ணிவிட்டு கூலாக விடலாம். ஸோ இந்த 5-in-1 டார்ட்டி கேக் அப்படிங்கிறது நம்ம அந்த கேக்குக்கு மேலே நிறைய லேயர்ஸ் வந்து சாக்லேட்டில் ஃபில் பண்ணி எடுப்போம். ஸோ இதில் ஒவ்வொரு லேயர்ஸுக்கும் ஃபில் பண்ணுற உள்ள அந்த ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு நான் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த செகண்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கனாஷ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 125 கிராமுக்கு டார்க் காம்பவுண்டும் 125 கிராமுக்கு மில்க் காம்பவுண்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே 100 கிராம்ஸுக்கு வந்து விப்பிங் க்ரீம் எடுத்து இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து அந்த ட்ரீம் கேக் டின் பார்த்தீங்கன்னா டோட்டலி 500 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம அதுக்குள்ளால எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் அந்த 500 கிராம்ஸ் வரது மாதிரியாக தான் நான் இதுக்குள்ள எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து டிவைட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மெல்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு 15 கிராம்ஸ் அளவுக்குள்ள பட்டரும் சேர்த்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி மெல்ட் பண்ணலாம், லாஸ்ட்டு தான் சேர்க்கணுன்னெல்லாம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மிஸ் ஆகிடுச்சு, நான் தான் லாஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் போல் கூலாக விட்டுடலாம்.
இனி வந்து 75 கிராம்ஸ் அளவுக்கு விப்டு க்ரீம் எடுத்துக்கலாம். இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கனாஷ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. க்ரீம் வந்து கொஞ்சம் லூஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து செட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். இனி இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாக்லேட் க்ரீம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 5 லேயர்ஸ் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து சாக்லேட் க்ரீம் செகண்ட் லேயருக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி தேர்டு லேயருக்கு கொடுக்க வேண்டியதை ஃபில்லிங்ஸ் கொடுக்க வேண்டியதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 25 கிராம்ஸ் அளவுக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாதாம், பிஸ்தா, கொஞ்சம் கேஷ்யூஸும் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேசல் நட் வேணும்னா இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இனி இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கணும், பவுடர் பண்ணக்கூடாது. இனி இதை நம்ம அந்த சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு பேலன்ஸ் கனாஷ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதைத்தான் நம்ம தேர்ட் லேயருக்கு கொடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேயருக்கு வந்து ஜெலட்டின் ஆட் பண்ணுவாங்க. ஜெலட்டின் வந்து மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறது உண்டு. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து கார்ன்ஃப்ளவர் அதில் மிக்ஸ் பண்ணுறதும் உண்டு. எதுக்காகனா இந்த கனாஷை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு திக்கான ஒரு ஃபார்முக்கு வந்து கிடைக்கிறதுக்காக. பட் நான் வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். டேரெக்டாக இந்த கனாஷ் தான் அந்த தேர்ட் லேயர் ஃபில்லிங்ஸுக்காக கொடுத்துக்கிறது. ஏன்னா இப்போ ஜெலட்டின் ஒரு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா இந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகும். அதோட டெக்ஸ்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அதை விடவும் பெட்டர் நம்ம இந்த டேரெக்டாக இந்த கனாஷை ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் ரெண்டுமே பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த தேர்ட் லேயர் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதில் வந்து நம்ம நியூட்டலா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கணும்னா நியூட்டலா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நியூட்டலா எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்குள்ள சாக்லேட்டு காம்பவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டோட்டல் 500 கிராம்ஸ் அந்த டின் வந்து ஃபில் ஆகுறதுக்குள்ள மெஷர்மெண்ட்டில் தான் நான் கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபோர்த் லேயருக்கு பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் அளவுக்குள்ள மில்க் காம்பவுண்ட் வந்து டபுள் பாயிலில் மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவும் நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த டாட்டி டின் நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாட்டி டின். இது வந்து ஒரு மெட்டல் டின். இது வந்து நம்ம கேக் மெட்டீரியல் ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இந்த டின்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75லேருந்து 100 ருபீஸுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸுக்குள்ள டின். இதுவே வந்து 1 kg டின்னும் இருக்குது, 250 கிராம்ஸுக்குள்ள டின்னுமே அவைலபிளாக இருக்குது. இந்த டின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சுக்குள்ள டயாவும் 2.25 இன்ச்சுக்குள்ள ஹைட்டும் இருக்குது. ஸோ இனி ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டின்னோட வெயிட் பார்த்துக்கலாம். இது வந்து 77 கிராம்ஸ் அளவுக்கு வெயிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம 1/2 kg ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டோட்டல் 2 பீஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டின்ல வந்து நம்ம இதில் இந்த ஃபுல் ஸ்பாஞ்சும் ஃபில் பண்ண போகிறதில்ல. இப்போ 2 லேயரை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதில் ஒரு பீஸை மட்டும்தான் அந்த டின்ல வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு சிங்கிள் டின்னுக்கு தான் வேணும் அப்படின்னா அந்த 1/4 கிலோ ஸ்பாஞ்ச் போட்டு சிங்கிள் லேயர் பேக் பண்ணி அப்படி கூட எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்பாஞ்ச் 6 இன்ச்சுக்கெலாம் செய்திருந்தோம். பட் டின் வந்து 5.5 உள்ள சைஸ் தானே இருக்குது. ஸோ அந்த டின்னுக்கு செட் ஆகிறது மாதிரியாக அந்த கேக் ஸ்பாஞ்சை வந்து சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு பாட்டம் லேயரில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி வந்து நம்ம சுகர் சிரப்பை வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சுகர் சிரப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னோட கேல்குலேஷன் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வெயிட் வந்து 100 கிராம்ஸ் இருக்கணும். ஸ்பாஞ்ச் ப்ளஸ் இந்த சுகர் சிரப்பு நம்ம அப்ளை பண்ணுறது வந்து 100 கிராம்ஸுக்கு வந்து வெயிட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி வெயிட் வரலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுத்தடுத்த லேயர்ஸ் ஃபில் பண்ணுறதுல வெயிட் வந்து அதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது இப்போ க்ரீம் ஆகட்டும் இல்லை சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாகட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்த்து நம்ம வந்து வெயிட் 500க்கு எடுத்தால் போதும். சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா வெயிட் பார்த்தபோது பாருங்கள் 194க்கு இருக்குது. நம்ம ஆல்ரெடி டின் வெயிட் வந்து 77 கிராம்ஸுக்கு பார்த்துருந்தோம். ஸோ 100 கிராம்ஸுக்கு மேலேயே இந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கே வந்து நமக்கு வெயிட் ஏறிடுச்சு. ஸோ இனி நம்ம செகண்ட் லேயர் அந்த சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு நான் வந்து அந்த செகண்ட் லேயருக்கு இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இந்த லேயரில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கலாம். பட் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி நட்ஸு வேறு ஃபில்லிங்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது வெயிட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். 500 கிராம்ஸுக்கு மேலே வரும். ஸோ நம்ம எவ்வளோ வெயிட்டுக்குள்ளே சாக்கோ சிப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோதுக்கு பேலன்ஸ் உள்ளது எல்லாமே கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த டாப் இந்த சாக்லேட் க்ரீமை லைட்டாக லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். இனி தேர்ட் லேயர் அந்த சாக்லேட் கனாஷில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த கனாஷேவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3rd லேயரும் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டின்னை ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour நம்ம வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 லேயருமே செட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம 4th லேயர் வந்து ஃபில் பண்ணோம். ஸோ 4th லேயருக்கு கொடுக்க வேண்டிய மில்க் காம்பவுண்டை நல்ல லிக்யூட் டைப்புக்கு வந்து மெல்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து 4th லேயராக நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் சாக்லேட். நம்ம மற்ற 3 லேயர்ஸும் ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட் விட்டு உடனே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா குயிக்காக வந்து இந்த சாக்லேட் வந்து செட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த சாக்லேட் லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தான் கொடுக்கணும். திக்காயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன தான் ஸ்டீல் ஸ்பூன் வச்சு பிரேக் பண்ணாலுமே பிரேக் ஆகாது. அதனால நம்ம இதை அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப தின் லேயராக இருக்கிறது மாதிரியே கவனிச்சுக்கணும். ஸோ இதை மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு தேவையில்லை. அந்த 4th லேயர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுமே செட் ஆகிடும், ஹார்ட் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக 5th லேயருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ பவுடர் இது மேலே வந்து டெக்கரேஷன் லேயர் மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த 5 லேயர்ஸுமே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours போல் ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணால் போதும். ஸோ லாஸ்ட் வெயிட் பார்க்கலாம். அங்கே வந்து 600க்கு மேலே வெயிட் இருக்குது. நமக்கு டின் வெயிட் வந்து 77 கிராம்ஸுக்கு இருந்துச்சு. ஸோ எப்படி பார்த்தாலுமே 500 கிராம்ஸை விடவும் அதிகமாக தான் இதோட வெயிட் இருக்குது. டோட்டலாக இந்த 5 லேயர்ஸுக்கும் சேர்த்து நான் எடுத்துருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 575 கிராம்ஸ் இருக்குது. இதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா 75 கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுல், ஸ்பூன், ஸ்பேச்சுலா இதில் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட்டு போகும். நம்ம அக்யூரேட்டாக 500 கிராம்ஸுக்குள்ள மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 500வும் குறைவாக தான் அந்த டின்னில் நமக்கு ஃபில் பண்ணிக்க முடியும். நான் அதனால தான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். சரி, நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். டாப் லேயர் பார்த்திங்கன்னா சாக்லேட் அப்படி செட்டே ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு பிரேக் பண்ணி தான் அந்த லேயர்ஸ் எடுக்கணும். ஸோ இதில் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபுல் 5 லேயரையும் சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம்லாம் செட்டாக வைக்கலை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக உடனே பிரேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த நெக்ஸ்ட் டே உள்ளது இது பாதி டின் வந்து காலி பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா செட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சாப்பிடும்போது அந்த 5 லேயர்ஸும் சேர்த்து எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பொதுவாக வீட்டில் யாருக்குமே இந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் ஏற்கனவே வேறு வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். பட் வந்து இந்த டாட்டி டின் அப்படி இல்லை. நெக்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து டின் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த சாக்லேட் ஃப்ளேவர் அந்த அளவுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டாட்டி டின்னோட டேஸ்ட் வந்து பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த டாட்டி கேக் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த டப்பு கண்டிப்பாக வேணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கேக் மெட்டீரியல் ஷாப்ஸில் வந்து இந்த டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ சேம் இதே மாடல், இப்போ வீடியோவில் காமிச்ச இதே மாடல் தான் இருக்கணும்னு இல்லை, வெரைட்டி டைப்ஸில் இருக்கும். ஆக்ரலிக் டப்ஸ் இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக உள்ளது இருக்குது, இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள டப் இருக்குது. ஸோ இது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லிங்க் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் கரெக்டு லிங்க் எனக்கு கிடைக்கல. இப்போ சேம் இந்த ட்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஒயிட் டாட்டி கேக்கோட டீடைல்டு இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.